Hello students, this video is meant for 12th standard biology students and it is prepared by Kamalakannan on behalf of Sivasakti Tuition Center, Shenkota. In your book, Chapter 2, Unit 5 deals with molecular genetics. And the molecular genetics நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போற டாபிக் வந்து DNA replication. இந்த DNA replication உடைய மோட்ஸ், அதற்குண்டான எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப், இதுதான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். DNA replication. இந்த DNA replication செல் சைக்கிள்ல எஸ் ஃபேஸ்ல நடக்குது அப்படின்னு உங்க புக்ல குறிப்பிட்டிருக்கு. So DNA replication occurs in the S phase of cell cycle. அதை புரிஞ்சுக்கணும்னா செல் சைக்கிள்னா என்ன, S ஃபேஸ்னா என்ன, இதை நம்ம பிரீஃபா இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா செல் சைக்கிளை பத்தி உங்க எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவும் கிடையாது. பட் அதுல எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், DNA replication செல் சைக்கிள்ல எந்த ஃபேஸ்ல நடக்குது, எஸ் ஃபேஸ்ல நடக்குது. இப்ப செல் சைக்கிள்ங்கிறது என்னன்னு பார்ப்போம். இந்த செல் சைக்கிள் there is an interphase and mitotic phase. Mitotic phase அப்படிங்கிறது செல் டிவைட் ஆகக்கூடிய அந்த phase. Interphaseங்கிறது gap between two cell divisions. So interphase is the gap between two cell divisions. Interphase is divided into G1, S and G2 phases. G அப்படிங்கிறது gap குறிக்கலாம், growth of the cell குறிக்கலாம். S ங்கிறது synthesis, அதாவது DNA replication நடக்கக்கூடிய phase. G1, S and G2 phases. இப்ப நீங்க இந்த படத்துல பார்க்கிறது செல் சைக்கிள். M ன்னு குறிச்சிருக்கோம் இல்லையா, அது மைட்டாசிஸ், அதாவது செல் டிவைட் ஆகக்கூடிய அந்த ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ வந்து G1, S phase, G2 phase ன்னு பிரிக்கிறோம். Immediately after cell division G1 phase வருது, அதாவது செல் grows. அதற்கப்புறம் S phaseல DNA replication நடக்குது, DNA synthesis ன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் G2 phase, இது growth phase just before cell division. So G1 லயும் G2 லயும் growth நடக்குது. G1 growth phase immediately after cell division. G2 is the growth phase before cell division. S phaseங்கிறது DNA replication ஆற phase. So immediately after cell division the cell grows. This is G1 phase. This is followed by S phase or DNA synthetic phase. DNA synthesis அப்படின்னா DNA replication ன்னு அர்த்தம். Only in S phase DNA undergoes a replication. It is followed by G2 or growth phase just before mitotic or cell division phase. DNA replication எந்த ஃபேஸ்ல நடக்குது, S phase of the cell cycle. இதுதான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். இந்த DNA replication நடக்கிறதுனால ரெண்டு ஐடென்டிக்கல் DNA மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆகும். இத டாட்டர் DNA மாலிகூல்ஸ் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். இப்போ modes of DNA replication. 3 hypotheses are proposed for DNA replication. அந்த 3 hypotheses என்னென்ன, conservative mode, semi-conservative mode, dispersive mode. இது 3 modes of DNA replication proposed as hypothesis. இதுல எது கரெக்ட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் பிற்பாடு நம்ம பார்க்க போறோம்.
கன்சர்வேட்டிவ் மோட் அப்படின்னா என்ன? கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் ரெப்ளிகேஷன் தியரி படி அந்த ஒரிஜினல் டிஎன்ஏ மாலிகுல் அப்படியே இருக்கு. இது வித் பேரண்டல் ஸ்ட்ராண்ட்ஸ். ஒரு என்டையர்லி நியூ டாட்டர் மாலிகுல் இஸ் ஃபார்ம்டு. ஸோ கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஹைபோதசிஸ் என்ன சொல்லுது? அந்த ஒரிஜினல் டிஎன்ஏ மாலிகுல் வித் 2 பேரண்டல் ஸ்ட்ராண்ட் இருக்கும். இன்னொரு டாட்டர் டிஎன்ஏ மாலிகுல் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அதுல ரெண்டுமே புதிய ஸ்ட்ராண்ட்ஸ். இது கன்சர்வேட்டிவ் மோட். செமி கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் ரெப்ளிகேஷன். இந்த ஹைபோதசிஸ் படி அந்த டிஎன்ஏ மாலிகுல் வந்து 2 ஸ்ட்ராண்டா பிரிஞ்சிடுது by breakage of hydrogen bonds. அப்புறம் each parental strand will synthesize a daughter DNA strand. So ரெண்டா பிரிஞ்ச ஒவ்வொரு parental strandம் ஒரு daughter DNA strand synthesize பண்ணுது. அப்போ ரெண்டு daughter DNA molecule ஃபார்ம் ஆகும் இல்லையா? அதுல ஒவ்வொன்றிலையும் ஒரு parental strand இருக்கும், இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து நியூலி சிந்தசைஸ்ட் ஸ்ட்ராண்டா இருக்கும். இந்த மோடுக்கு என்ன பெயர்? செமி கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் ரெப்ளிகேஷன் என்ற பெயர். இதை ப்ரப்போஸ் பண்ணது வாட்சன் அண்ட் கிரீக், இயர் 1953. இப்ப டிஸ்பர்சிவ் மோடுன்னா என்ன? டிஸ்பர்சிவ் மோட் அந்த ஹைபோதசிஸ் படி இந்த டிஎன்ஏ மாலிகூல் ரெண்டா பிரிஞ்சு 2 ஸ்ட்ராண்ட்ஸா அப்புறம் ஃப்ராக்மெண்ட் ஆயிடுது. ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் பேரண்டல் ஃப்ராக்மெண்ட், அது ஒரு நியூலி சிந்தசைஸ்ட் டாட்டர் டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை உண்டாக்கும். அப்போ அட் தி எண்ட் ஆஃப் ரெப்ளிகேஷன் எப்படி இருக்கும்? 2 டாட்டர் மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அது ஒவ்வொன்றிலையும் ஒரு பிட் வந்து பேரண்டல் ஸ்ட்ராண்டா இருக்கும், இன்னொரு பிட் வந்து நியூலி சிந்தசைஸ்ட் ஸ்ட்ராண்டா இருக்கும். ஸோ 2 டாட்டர் மாலிகூலுமே 2 DNA strandsம் will consist of fragments of old and new strand. இதுக்கு dispersive mode of replication அப்படின்னு பெயர். இப்போ இந்த 3 mode of replications இருக்கு இல்லையா? செமி கன்சர்வேட்டிவ், கன்சர்வேட்டிவ், டிஸ்பர்சிவ். அதை இந்த டயக்ராம்ல நீங்க பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் செமி கன்சர்வேட்டிவ் மாடல் பிங்க் கலர்ல காமிச்சிருக்கு இல்லையா? அது பேரண்டல் மாலிக்யூல், ரெண்டுமே பேரண்டல் ஸ்ட்ராண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரெப்ளிகேஷன் சைக்கிள் என்ன ஆகும்? இந்த 2 பேரண்டல் ஸ்ட்ராண்டும் பிரிஞ்சு நியூலி சிந்தசைஸ் ஸ்ட்ராண்ட் ப்ளூ கலர்ல காமிச்சிருக்கு இல்லையா? அது டாட்டர் ஸ்ட்ராண்ட், அதை ஃபார்ம் பண்ணும். அதாவது டாட்டர் மாலிகூல் ரெண்டுத்துலயுமே ஒன்னு வந்து பேரண்டல் ஸ்ட்ராண்ட், இன்னொன்னு வந்து நியூலி சிந்தசைஸ் ஸ்ட்ராண்ட். இதை ஹைபிரிட் மாலிகூல்னு சொல்றோம் நம்ம. செகண்ட் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா அதே போல ஒவ்வொன்றுல இருந்து வர்ற இதுல ஒன்னு ஹைபிரிடா இருக்கும், ஒன்னு ஒரிஜினல் ஸ்ட்ராண்டா இருக்கும். இப்ப கன்சர்வேட்டிவ் மாடலுக்கு போறோம். இந்த பேரண்டல் ஸ்ட்ராண்ட் வந்து அப்படியே ஒரு புதிய டிஎன்ஏ மாலிகுலை உண்டாக்குது. அதுல ரெண்டுமே நியூலி சிந்தசைஸ் ஸ்ட்ராண்ட், ப்ளூ கலர்ல காமிச்சிருக்கிறோம். ஸோ இது கன்சர்வேட்டிவ் மாடல். இப்போ செகண்ட் ரெப்ளிகேஷன்லயும் அதே போல இருக்கும். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இதுல எதுவும் ஹைபிரிட் மாலிகுல் கிடையாது. இப்போ அடுத்தது டிஸ்பர்சிவ் மாடலுக்கு வர்றோம். பேரண்டல் ஸ்ட்ராண்ட் ஃபர்ஸ்ட் ரெப்ளிகேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? 2 டாட்டர் மாலிகுலும் பேரண்டல் ஸ்ட்ராண்ட் பிட் ஆகும், நியூலி சிந்தசைஸ் ஸ்ட்ராண்ட் பிட் ஆகும், 2 ஃப்ராக்மெண்ட்ஸும் கலந்திருக்கும் 2 டாட்டர் டிஎன்ஏ மாலிகுல்லையும். அது அப்படியே செகண்ட் சைக்கிள்லயும் ரிப்பீட் ஆகுது. ஸோ செமி கன்சர்வேட்டிவ், கன்சர்வேட்டிவ், டிஸ்பர்சிவ் மாடல்ஸ் இது. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நாம
Meselson-Stahl experiment understand பண்ண முடியும். Experimental proof for semi-conservative mode of DNA replication. இந்த experimental proof கொடுத்தது யாரு? Meselson-Stahl. Year 1958. அந்த experiment மூலமா என்ன prove பண்ணாங்க? The DNA replicates only by semi-conservative mode அப்படின்னு prove பண்ணாங்க. இத புரிஞ்சுக்கணும்னா நம்ம previous slideல காமிச்ச அந்த diagram இருக்கு இல்லையா? அதை ஒரு தடவை பார்த்துட்டு திரும்ப வாங்க. இந்த Meselson-Stahl எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவங்க ஈகோலை பாக்டீரியாவை யூஸ் பண்ணாங்க. இந்த ஈகோலை பாக்டீரியாவை 2 டிஃபரண்ட் கல்ச்சர் மீடியால கல்ச்சர் பண்ணாங்க. ஒரு கல்ச்சர் மீடியத்துல இந்த அம்மோனியம் குளோரைடு வந்து ஹெவி ஐசோடோப் ஆஃப் நைட்ரஜன் N15 உள்ள அம்மோனியம் குளோரைடு. இன்னொரு கல்ச்சர் மீடியத்துல ammonium chloride contained light isotope N14. So இந்த ammonium chloride தான் source of nitrogen for the DNA synthesis. அப்போ ஒன்னு வந்து heavy N15, இன்னொன்னு வந்து N14 light isotope. இப்போ பல ஜெனரேஷன்ஸுக்கு அந்த ஈகோலை கல்ச்சர் பண்ணும்போது இந்த ஹெவி கல்ச்சர் மீடியத்துல உள்ள ஈகோலைல டிஎன்ஏ பூரா எப்படி இருக்கும்? N15 டிஎன்ஏவாக இருக்கும். இந்த லைட் கல்ச்சர் மீடியத்துல கல்ச்சர் பண்ண அந்த பாக்டீரியால பூரா டிஎன்ஏ எப்படி இருக்கும்? N14 உள்ளதா இருக்கும். இப்ப இந்த பாக்டீரியா இதுல இருந்து டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி they subjected to cesium chloride density gradient centrifugation. அப்படி சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது 2 பேண்ட் கிடைக்குது. கீழே உள்ள பேண்ட் எது? N15 டிஎன்ஏ உள்ளது. ஏன்? அது ஹெவி. மேல உள்ள பேண்ட் எது? N14 டிஎன்ஏ. அது கொஞ்சம் லைட். இப்ப அடுத்தது என்ன செஞ்சாங்கன்னா N15ல கல்ச்சர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த பாக்டீரியாவை எடுத்து லைட் கல்ச்சர் மீடியத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்படி லைட் கல்ச்சர் மீடியத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த செல்ஸ் டிவைட் ஆகும்போது வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பாக்டீரியல் செல்ஸ்ல என்ன இருக்கும்? ஹைபிரிட் டிஎன்ஏ இருக்கும். எப்படி? ஒரு ஸ்ட்ராண்ட் N15 இருக்கும், இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து N14 இருக்கும். provided செமி கன்சர்வேட்டிவ் மோடா இருந்தால் இது ஹைபிரிட் டிஎன்ஏன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? 2வது ஜெனரேஷனை கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன ஆகுது? 2 பேண்ட் கிடைச்சது அவங்களுக்கு. ஒன்னு ஹைபிரிட் டிஎன்ஏ, இன்னொன்னு வந்து லைட் டிஎன்ஏ. ஏன்னா N14 டிஎன்ஏ ஒரு சில பாக்டீரியாலையும் இன்னொரு சில பாக்டீரியால ஹைபிரிட் டிஎன்ஏவும் இருக்கும். அதாவது 2 பேண்ட் கிடைக்கும். சோ செமி கன்சர்வேட்டிவ் மோடா இருந்தால் ஒரு பேண்ட் பேரண்டல் ஸ்ட்ராண்ட், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஒரு பேண்ட், பட் அது ஹைபிரிட் டிஎன்ஏ. செகண்ட் ஜெனரேஷன்ல 2 பேண்ட், ஒன்னு ஹைபிரிட் டிஎன்ஏ, இன்னொன்னு லைட் டிஎன்ஏ. இப்ப நீங்க பார்க்கிறது Meselson-Stahl experiment to support semi-conservative mode of DNA replication. So இந்த parental DNA எப்படி இருக்கு? N15 heavy DNA. இந்த பாக்டீரியல் செல்ஸ் என்ன பண்ணாங்க? லைட் மீடியத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா அப்போ ஜெனரேஷன் 1ல என்ன வரும்? எல்லாம் ஹைபிரிட் டிஎன்ஏ கிடைக்கும். அதாவது N15 ஒரு ஸ்ட்ராண்ட், N14 டிஎன்ஏ ஒரு ஸ்ட்ராண்ட். அப்போ ஒரு பேண்ட் தான் கிடைக்கும். அது ஹைபிரிட் டிஎன்ஏ. இப்போ கண்டினியூ பண்ண செகண்ட் ஜெனரேஷனுக்கு
ரெண்டு பேண்ட் கிடைக்கும். ஒன்னு வந்து ஹைபிரிட் டிஎன்ஏ N14 N15 உள்ளது, இன்னொன்னு வந்து லைட் டிஎன்ஏ N14 N14 உள்ளது. அதாவது பேண்டிங் பேட்டர்ன் எப்படி வரும்? 1 1 2 அப்படின்னு வருது. அப்படி வந்ததுனால செமி கன்சர்வேட்டிவ் மோடுன்னு முடிவு பண்ணாங்க. சப்போஸ் இமேஜின் கன்சர்வேட்டிவ் மோடா இருந்தால் என்ன ஆயிருக்கணும்? கன்சர்வேட்டிவ் மோட்ல என்ன ஆகுது? பேரண்டல் வந்து N15 N15 டிஎன்ஏ, பட் ஜெனரேஷன் 1ல என்ன வரும்? ரெண்டு பேண்ட் கிடைச்சிருக்கும். ஏன்? N15 N15 டிஎன்ஏ அப்புறம் புதுசா சிந்தசைஸ் பண்ண N14 N14 டிஎன்ஏ, அப்ப ரெண்டு பேண்ட் கிடைச்சிருக்கணும். செகண்ட் ஜெனரேஷன்ல எப்படி இருந்திருக்கும்? அதே போலதான் N15 N15 உள்ள டிஎன்ஏ அப்புறம் N14 N14 உள்ள டிஎன்ஏ. அப்ப பேண்டிங் பேட்டர்ன் எப்படி வந்திருக்கும்? 1 2 2 அப்படி வந்திருந்தால் மிசல்சன் அண்ட் ஸ்டால் என்ன முடிவு பண்ணிருப்பாங்க? இது கன்சர்வேட்டிவ் மோடு தான் அப்படின்னு டிசைட் பண்ணிருப்பாங்க. இமேஜின் டிஸ்பர்சிவ் மோடு. டிஸ்பர்சிவ் மோட்ல எல்லாமே ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ஹெவி ஐசோடோப், லைட் ஐசோடோப் உள்ளதா இருக்கும். அப்போ பேரண்டல் வந்து N15 N15, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல N14 N15 மிக்ஸ் ஆயிருக்கும் ஒவ்வொரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்லயும். அப்போ ஒரு பேண்ட் தான் கிடைக்கும். ஜெனரேஷன் 2லயும் ஒரு பேண்ட் தான் கிடைக்கும். அப்போ பேட்டர்ன் வந்து 1 1 1 வந்திருந்தால் மிசல்சன் அண்ட் ஸ்டால் என்ன முடிவு பண்ணிருப்பாங்க? இது டிஸ்பர்சிவ் மோட். பட் எப்படி அவங்களுக்கு வந்தது? பேரண்டல் டிஎன்ஏ ஒரு பேண்ட், அது N15 N15 டிஎன்ஏ. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஹைபிரிட் டிஎன்ஏ ஒரு பேண்ட் N14 N15 உள்ளது. செகண்ட் ஜெனரேஷன்ல என்ன? ரெண்டு பேண்ட் N14 N14 உள்ள லைட் டிஎன்ஏவும் N14 N15 உள்ள ஹைபிரிட் டிஎன்ஏவும் கிடைச்சது. ஸோ 1 1 2 அப்படின்னு பேண்ட் பேட்டர்ன் கிடைச்சதுனால மிசல்சன் அண்ட் ஸ்டால் என்ன முடிவு பண்ணாங்க? DNA replicates only by semi conservative mode அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. Please subscribe our channel Sivasakti Annamalai. Thank you for watching. Meet you later. Bye.